இன்றைய பொலிட்டிக்கல் எக்ஸ்பிளானர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் வினோத் ராஜா. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி வந்துட்டு எல்லா அரசியல் கட்சியிலும் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் தான் கடந்த ஒரு 2-3 நாட்களாகவே விஜய் குறித்த ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் வந்துட்டு நிறையா போயிட்டு இருந்தது. அது விஜய் சங்கீதாவுடைய மேட்டர் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய விவாகரத்து சம்பவங்களும் அதை தொடர்ந்து விஜய் வந்துட்டு அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி பேசுனதையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இந்த ஒரு டைமிங்கில் விஜய் யாரோட வந்து கூட்டணி வைக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் வந்துட்டு எல்லார்ட்டையுமே இருந்தது. விஜய் வந்து தன்னோட கட்சிக்கு வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆட்சியில் பங்குங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே விஜய் சொல்லியிருந்தார். ஆனால் இதுவரை எந்த ஒரு அரசியல் இயக்கமும் விஜயோட வந்துட்டு கூட்டணி வைக்கலைங்கிறதான் ஒரு உண்மையான விஷயம். இந்த அடிப்படையில் பார்த்துட்டே இருந்தோம்னா ஏடிஎம்கே என்டிஏ அலைன்ஸில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, ஜான் பாண்டியனுடைய கட்சி இருக்குது, ஏசி சண்முகம் இருக்கார், பாரிவேந்தர் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப ஏடிஎம்கேவுடைய இந்த அலைன்ஸ் வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு கூட்டணி இருக்கா அப்படின்னு கேட்டால் குறைந்த அளவிலான அரசியல் கட்சிகளே இருக்குது. திமுக அலைன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா 13 18 கட்சி வரைக்கும் இருக்குல்ல, ஏகப்பட்ட கட்சிகளுக்கு சீட் வேறு கொடுத்துருக்காங்க. ஒரு சீட் வாங்கின கட்சிகளும் இருக்குது, 3 சீட் வாங்கக்கூடிய கட்சிகளும் இருக்குது, 2 சீட் வாங்கக்கூடிய கட்சிகளும் இருக்குது. ஒரு மெகா அலைன்ஸை வந்துட்டு டிஎம்கே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2001 அப்புறம் ஒரு மெகா அலைன்ஸை வந்து டிஎம்கே ஃபார்ம் பண்ணது இப்போ நம்ம பார்த்துருக்கோம். கலைஞர் இருந்தப்போ கூட இவ்வளோ பெரிய ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தாரா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரேர் தாங்க. ஆனால் வந்துட்டு இன்றைக்கி முக ஸ்டாலின் அவர்கள் பெரிய அலைன்ஸை வந்துட்டு இன்றைக்கி ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ விஜயுடைய ஃபேக்டர் வந்து யாருடைய ஓட்டை பிரிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஓட்டா அதிமுகவுடைய ஓட்டாங்கிறது தான் எல்லா அரசியல் விமர்சகர்களும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் வந்துட்டு விஜய் வந்து ஏடிஎம்கேவனுடைய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபியோடைய அலைன்ஸ்குள்ளே போவார் அப்படிங்கிற தகவல் வந்துட்டு வெளிவந்தது. இதை எதை அடிப்படையாக வச்சு பேசியிருக்காங்க அப்படின்னா, அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடியவர் வந்து அரசியலாளர் ஏற்கனவே பாஜகவுடைய நிர்வாகம் இருக்கக்கூடிய KS ராதாகிருஷ்ணன் வந்துட்டு ஒரு பதிவு ஒன்றை போட்டிருந்தார். பவன் கல்யாண் வந்து விஜய்கிட்ட பேசினதாக அந்த தகவல் வந்து வெளிவந்தது. ஏன்னா ஏற்கனவே பவன் கல்யாண் வந்து ஆந்திராவில் கட்சி ஆரம்பித்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஒரு ஆட்சிக்கே வந்துட்டு வர முடிஞ்சது. அதுவும் அலைன்ஸ் வச்சு சந்திரபாபு நாயுடுவோட ஒரு அலைன்ஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் டெப்டி சிஎம் போஸ்ட்டே கிடச்சிச்சு. பவன் கல்யாண் வந்து வெற்றியும் பெற்றார் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்து வெறும் 75 லட்சம் ஓட்டு வாங்கினார், 18 எம்எல்ஏஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த கட்சி வந்து காலப்போக்கில் கரைஞ்சிருச்சு, காங்கிரஸோட போய் ஐக்கியமாயிட்டாங்க, அவருக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இது மாதிரி தமிழ்நாட்டிலையும் சரி அரசியல் கட்சி ஆரம்பித்தவங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருமே இது வரைக்கும் ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி பார்த்தா யாருமே இன்றைக்கி அரசியல் சர்வைவல் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. விஜயகாந்த் ஒருவர் மட்டும்தான் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்தை வந்துட்டு எடுத்திருந்தார். ஆனால் விஜய் வந்து இந்த எலெக்ஷனில் ஓட்டை பிரித்தாலும் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு 15 முதல் 18% ஓட்டை வந்து பிரித்தாலுமே விஜயால் ஆட்சி அமைக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஒன்று ஏடிஎம்கே வரணும், இல்லை டிஎம்கே வரணும். ஒருவேளை காலப்போக்கில் விஜயனுடைய கட்சியில் வந்துட்டு ஒரு விஜயகாந்துக்கு ஏற்பட்ட ஒரு சரிவு மாதிரியோ இல்லை கமலஹாசன் மாதிரியோ மற்ற கட்சிகள் மாதிரியோ ஏதோ ஒரு கட்டத்தில் போய் அந்த கட்சி கரையாமல் போகிறதுக்கு நீங்கள் ஒரு கூட்டணி அலைன்ஸ்குள்ளே முதல் தேர்தலே நீங்கள் வந்து ஒரு டெப்டி சிஎம் அளவுக்கு நீங்கள் போகலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்துட்டு பவன் கல்யாண் வந்து விஜய்கிட்ட ஷேர் பண்ணதாகவும் ஒரு சில தகவல்கள்லாம் வந்துட்டு வெளிவந்துட்டு இருந்துச்சு. எந்த அளவுக்கு அது உண்மை அப்படின்னு சொல்லி பார்த்தா விஜய் பவன் கல்யாணுடைய பேச்சு நடந்தது உண்மைங்கிறத KS ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. ஆனால் விஜய் வந்து பாஜகவினுடைய அணிக்கு வந்தால் அது விஜய்க்கு தான் வாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதனால் வந்து பாஜகவுக்கு வாங்கன்னு சொல்லி அவர் கூப்பிடலை. ஆனால் பாஜகவினுடைய ஊடக தொடர்பாளர்கள்லாம் பேசும்பொழுது விஜய்க்கு டைரெக்டாகவே நீங்கள் எங்களோட அலைன்ஸுக்கு வரணும்னு சொன்னதுனால இன்றைக்கி நயனா நாகேந்திரன் வந்து அதிரடியாக முடிவெடுத்து அந்த கட்சியிலேருந்து ஒருவருடைய பதவி வந்து இன்றைக்கி பறிக்கப்பட்டிருக்கு. எப்போயுமே நயனா நாகேந்திரன் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்தால் பேசுவார், மீடியாவை ஹேண்டில் பண்ணுறதுலையும் சரி எல்லா இடங்களையும் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு லீடராக தான் இருப்பார். ரொம்ப ஹார்ஷாக எங்கேயுமே அவர் நடந்துக்கிட்டதில்லை. அவர் பேசுகிற இடங்களையும் ரொம்ப மென்மையாக பேசக்கூடியவர். அதிரடியாக ஒரு முடிவு இன்றைக்கி எடுத்து, அதுவும் நாளைக்கு வந்து இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, மோடி அவர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய வருகை இருக்குது, திருச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு இருக்குது, கூட்டணி என்டிஏ அலைன்ஸ் வந்துட்டு எல்லாருமே ஸ்டேஜ் ஏற போகிறாங்க. இந்த ஒரு ஃபேக்டரில் பவன் கல்யாண், விஜய், ஏடிஎம்கே, பிஜேபி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஓவரால் தமிழ்நாடு அரசியலில் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்குது. ஆனால் நம்மளுடைய தெரிஞ்ச காண்டாக்ட் சர்க்கிளில் நம்ம எல்லா இடத்துலையும் பேசி பார்த்தா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்த்தா விஜய் அவர்கள் பேசியது உண்மை அப்படிங்கிறது மட்டும் தகவல் வெளிவருகிறது. ஆனால் விஜய் அவர்கள் அந்த அலைன்ஸ்குள்ளே வருவாரா அப்படிங்கிறது இதுவரைக்கும் வந்து உறுதி செய்யப்படாத ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு. ஒருவேளை விஜய் வந்தால் அதிமுக தரப்பில் வந்து ஒரு 60 சீட் வரைக்கும் வந்துட்டு கொடுக்கப்பட வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி 60 சீட் வந்துட்டு அதிமுக தரப்பில் கொடுத்தாலும் அப்போ அதிமுக வெறும் 110 தான் நிற்க முடியும். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, பாஜக நின்னாகணும், அதோடு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் ஒரு சில சீட்ஸ் கொடுக்கறது போனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 60 சீட்ஸுக்கு மேலே அவங்க அவுட் ஆஃபும் கொடுக்க வேண்டி வரும். இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய தொகுதிகளை குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலுமே வந்துட்டு அதிமுக நாளைக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தான் வந்துட்டு ஆட்சி அமைக்க முடியுமே தவிர ஒருவேளை வெற்றி பெற்றால் இந்த அலைன்ஸ் வெற்றி பெற்றால் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தான் அவங்களால வர முடியும் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுகிறது. இந்த அடிப்படையில் சொல்லி பார்த்தோம்னா பவன் கல்யாண் அவர்கள் குறித்து இந்த தகவலை சொன்ன KS ராதாகிருஷ்ணன் யாருன்னு சொல்லி பார்த்தா அவர் தான் வந்து ஏற்கனவே ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்ற ஒரு பாஜகவினுடைய கூட்டத்திற்கு வந்து அவர் தான் அழைச்சிட்டு வந்தார். மதுரைக்கும் பவன் கல்யாணை கூட்டு போயிருக்காரு. பவன் கல்யாணோட வந்து டேரெக்டாக தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த விஷயத்தை பேசும் பொழுது அது ஒரு முக்கியத்துவமான விஷயமா இன்றைக்கி வந்து மாறி இருக்குது.
என்னதான் நடந்துட்டு இருக்குது இந்த தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷனுடைய அரசியலில் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய வாரங்களில் தான் நமக்கு தெரியும். விஜய் வந்து அலைன்ஸ் போவாரா, இல்லை தனித்து தான் போட்டியிட போவாரா, பவன் ஆந்திராவில் எடுத்த அதே ஸ்டாண்டை தமிழ்நாட்டில் விஜய் எடுக்க போகிறாரா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்.